அண்மை காலமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த சில மாதங்களில் நிகழ்ந்த தற்கொலைகள் பற்றி தற்போது பார்க்கலாம். கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே வடக்கன் குளத்தில் தனியார் செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவி சிமி தாமஸ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த பிரகாஷ் என்ற மாணவர் அறிவியல் ஆய்வகத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். ஜனவரி 18ஆம் தேதி ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் தொழில்நுட்ப படிப்பில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வந்த ரோஹித் வெமுலா என்ற மாணவர் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஜனவரி 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே பங்காரம் கிராமத்தில் உள்ள தனியார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த பிரியங்கா, சரண்யா, மோனிஷா ஆகிய மூவரும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். ஜனவரி 25ஆம் தேதி சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு நர்சிங் படித்து வந்த மாணவி அமுதா விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அதிராம்பட்டினம் தனியார் கல்லூரியில் சுலக்ஷனா என்ற BA தமிழ் படித்து வந்த மாணவி இன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.